ஆதரவற்ற குழந்தைகள், புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள், இல்ல தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த பெண் குழந்தைகள், இந்த மாதிரியான குழந்தைகள் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க? அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெமிடியல் மெஷர்ஸ் கொடுக்கலாம்ங்கிறத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அண்ட் திஸ் இஸ் கிருத்திகா வித் யூ அட் கிருத்திஸ் மைக்ரோ லேர்னிங். இந்த வீடியோவில் சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப்ல இருந்து யூனிட் 6ல் டிப்ரைவ்ட் சில்ட்ரன், ஸ்ட்ரீட் சில்ட்ரன் அண்ட் சோஷியலி டிப்ரைவ்ட் கேர்ள்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன், மார்ஜினலைசேஷன்னா என்ன, மார்ஜினலைஸ்டு குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ்னால் யார், எந்தெந்த குழந்தைகளை வந்து நம்ம ஒதுக்கப்பட்ட குழந்தைகளாக பார்க்கிறோம். அதில் வந்து சில்ட்ரன் இன் அர்பன் ஸ்லம்ஸ் அண்ட் சில்ட்ரன் க்ரோயிங் அப் இன் பாவர்ட்டி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவாக பார்த்தாச்சு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இது செகண்ட் பார்ட்டாக வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிப்ரைவ்டு சில்ட்ரன், ஸ்ட்ரீட் சில்ட்ரன் அண்ட் சோஷியலி டிப்ரைவ்டு கேர்ள்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிப்ரைவ்டு சில்ட்ரன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள், இல்லை பெற்றோர்கள் இல்லாத ஒரு கார்டியன் இல்லாத குழந்தைகள், இன்னும் சொல்லணும்னா அனாதைகளாக்கப்பட்ட குழந்தைகள், அந்த மாதிரியான குழந்தைகள் தான் வந்துட்டு நம்ம டிப்ரைவ்டு சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம். புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட இல்லை ஆதரவற்ற அந்த மாதிரியான குழந்தைகள் தான் வந்துட்டு டிப்ரைவ்டு சில்ட்ரன். Child under 18 years of age who is not given proper parental care and control, education, physical, mental or emotional health for well-being. எந்த ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பேரண்டல் கேர் கிடைக்கலையோ, ஒரு எஜுகேஷன், ஃபிசிக்கல், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், ஒரு சராசரியான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான எந்த ஒரு விஷயங்களும் கிடைக்க பெறாத குழந்தை வந்து டிப்ரைவ்டு சைல்டு அப்படின்னு சொல்கிறோம். They are referred as homeless or abandoned child. அதாவது வீடு இல்லாத, ஆதரவற்ற, abandoned, புறக்கணிக்கப்பட்ட, தனித்து விடப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். A child without parent or guardian, யாருமே இல்லாத ஒரு குழந்தைங்க தான் நம்ம deprived children அப்படின்னு சொல்கிறோம். They are fewer in numbers in developed countries and are taken care of NGOs. இந்த மாதிரியான குழந்தைகள் எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க, இங்கே அங்கங்கிறது மட்டும் கிடையாது. பட் மற்ற மேலை நாடுகளில் நல்ல டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ஃபியூவர் சில்ட்ரன் தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான குழந்தைங்களை கூட இந்த என்ஜிஓஸ்லாம் வந்துட்டு தன்னார்வ நிறுவனங்கள்லாம் இருக்கிற தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் வந்துட்டு அவங்களே கேர் பண்ணி அவங்கள ப்ராட்டப் பண்ணிப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு வார் இருக்கிற கண்ட்ரிஸ், நம்ம ஈராக் இல்லை ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி அடிக்கடி போர் மூலக்கூடிய ஒரு நாடுகளாக இருக்கட்டும், இல்லைனா நேச்சுரல் கெலாமிட்டிஸ், எர்த்குவேக் அடிக்கடி வருது, இல்லை சுனாமிஸ் அடிக்கடி வருது, இந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ், இயற்கை சீற்றங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நாடுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இடங்களில் இந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைகள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்லையா. ஒரு நேச்சுரல் கெலாமிட்டியில் அவங்க பெற்றோர்களையோ வீடுகளையோ இழந்திருக்கலாம், இல்லை இந்த மாதிரி வாரில் வந்துட்டு அந்த குழந்தைங்க ஆதரவற்று போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைகள் அதிகமான அளவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இங்கேயும் இந்த மாதிரியான குழந்தைகள் இருக்காங்க. பட் வந்து அவங்க ஃபஸ்ட்டு பெற்றோர்கள் இல்லை அப்படின்னா அவங்க வந்து தெரிஞ்சவங்க கிட்டேயோ, ஒரு கார்டியன் கிட்டேயோ, இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ அந்த மாதிரி இருக்காங்க. அங்கேயும் அவர்களுக்கு வந்து சரியான ஒரு பாதுகாப்போ ஒரு வாழ்க்கை தரமோ அமைய பெறவில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன ஆகிடுறாங்கன்னா அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க, வீட்டை விட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரியான குழந்தைகள் வந்து டிப்ரைவ்டு சில்ட்ரனாக இருக்காங்க. நான் இந்த பர்டிகுலர் யூனிட்லேயே வந்துட்டு வீடியோவில் வந்து ஸ்ட்ரீட் சில்ட்ரனையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிப்ரைவ்டு சில்ட்ரன்ஸ் தான், அதாவது ஆதரவற்ற குழந்தைகள், தனித்து விடப்பட்ட குழந்தைகள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த குழந்தைகள் தான் வந்துட்டு யாரும் இல்லாத குழந்தைகளாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்ட்ரீட் சில்ட்ரனாக மாறிடுறாங்க. ஸ்ட்ரீட்டில் இருக்கிற குழந்தைகள் அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லாத குழந்தைகள் தானே தெருவுக்கு வருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிப்ரைவ்டு சில்ட்ரன் தான் வந்துட்டு மோர் இன் நம்பர் ஆகும்போது ஸ்ட்ரீட் சில்ட்ரனாக மாறிடுறாங்க. ஸோ மோரார்லெஸ் இந்த டிப்ரைவ்டு சில்ட்ரன் அண்ட் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் நான் இதோட ஜாயின் பண்ணியிருக்கேன். In India, deprived children are mostly under care and control of close relatives. When they are humiliated by their relatives, they quit home and become street children. எங்கேயுமே ஆதரவு இல்லாத பட்சத்தில் அவங்க வந்துட்டு ஸ்ட்ரீட் சில்ட்ரனாக மாறிடுறாங்க. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டிப்ரைவ்ட் சில்ட்ரன். ஸோ இவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னவாக இருக்கும்? நீங்கள் நம்மளே எழுதணும் அப்படின்னா என்ன எழுதலாம்? நம்ம ஒரு யாரும் இல்லாத ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அதை நீங்கள் யோசிச்சு பார்த்து அப்படியே எழுத வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டிப்ரைவ்டு சில்ட்ரன் டேர்ன் அவுட் அஸ் ஸ்ட்ரீட் சில்ட்ரன். யாரும் இல்லை அப்படிங்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரீட் சில்ட்ரனாக மாறிடுறாங்க. தே கலெக்ட் கார்பேஜஸ் அண்ட் செல் யூஸ்ஃபுல் ஆர்டிகல்ஸ் ஃபவுண்ட் இன் த கார்பேஜஸ் ஃபார் தேர் லைவ்லிஹுட். அவங்களுடைய வாழ்க்கைக்கு தினசரி ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கே வந்துட்டு அவங்களுக்கு எக்கானமி கிடையாது, எந்த வருமானமும் இருக்காது. அப்போது அவங்க கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறது, அந்த கார்பேஜில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் செல் பண்ணுறது, அதை வச்சு அவங்க ஒரு லைவ்லிஹுட், அவங்க வாழ்க்கையை வாழறாங்க. தே மேக் dilapidated buildings and public places as their shelters. வீடு கிடையாது, அப்படி இருக்கும்போது எங்கே தங்குவாங்க?
ஏதாவது ஒரு பில்டிங் யாரும் இல்லாத ஒரு பில்டிங்கில் இன்னும் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கிற இடங்களில் இருப்பாங்க, யாரும் இல்லை அப்படிங்கும்போது அந்த இடங்களில் பிளாட்ஃபார்ம்ஸ், ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த ரோட் சைட் பிளாட்ஃபார்ம்ஸு, இந்த பார்க் சைடு எங்கேயாவது ஓப்பன் ஏரியாஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான இடங்களில் தான் வந்துட்டு அவங்க தங்குறாங்க. டைலபிட்டேட்டட் பில்டிங்ஸ் அண்ட் பப்ளிக் பிளேசஸ், இந்த மாதிரி இடத்த அவங்களோட ஷெல்டர்ஸ் தான் அவங்க மாற்றிக்கிறாங்க. டினைல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன், அசோசியேஷன் வித் கிரிமினல்ஸ், நான் அவைலபிலிட்டிஸ் ஆஃப் ரோல் மாடல்ஸ். அவங்களுடைய ப்ராப்ளம் என்னவா இருக்குது, வாழ்க்கைக்கு எதுவுமே தேவையான பேசிக் விஷயங்கள் கிடையாது, ப்ராப்பர் ஃபுட் கிடைக்க மாட்டேங்குது, ஹெல்த் ப்ராப்பராக இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இந்த யூனிட்டில் எந்த ஒரு மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன் பற்றி கேட்டாலும் எழுதலாம். ஏன்னா ஒதுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு எப்போவுமே ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை, ப்ராப்பரான ஃபுட்டோ ஷெல்டரோ இல்லை ப்ராப்பரான ஒரு க்ளோத்திங்கோ எஜுகேஷனோ ட்ரிங்கிங் வாட்டர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும். அன்எம்ப்ளாய்மெண்ட் அங்கே ப்ரிவைல்டாக இருக்கும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதிகமாக இருக்கும், பவர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள வேறு ஏதாவது வேலைகளுக்கு உட்படுத்துறது, இந்த மாதிரி ட்ரக் அண்ட் ஆல்கஹால் யூஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு காமன் பாயிண்ட்டு நீங்கள் எதுலேயுமே வந்துட்டு ஆட் பண்ணக்கூடிய வகையில் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இங்கேயும் வந்து என்ன சொல்கிறாங்க, டினைல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. எஜுகேஷன் இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அசோசியேஷன் வித் கிரிமினல்ஸ் ஆர் வேண்டாத வேலைகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் அவைலபிலிட்டி ஆஃப் ரோல் மாடல், ஒரு ப்ராப்பராக ரோல் மாடல் கிடையாது, இவங்களை வச்சு இந்த மாதிரி முன்னுக்கு வரணுங்கிற அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆல் தீஸ் மேக் டிப்ரைவ்ட் சில்ட்ரன் ஹூ டர்ன்ட் அவுட் அஸ் அ ஸ்ட்ரீட் சில்ட்ரன் அஸ் ப்ரொஃபஷனல் அஃபெண்டர்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகுது, இந்த டிப்ரைவ்ட் சில்ட்ரனை ஒரு ஸ்ட்ரீட் சில்ட்ரனாக மாற்றி அவங்கள வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அஃபெண்டர்ஸாக என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே அவங்க வந்து எதுக்கும் இல்லாதவர்கள் இல்லை தீமை செய்யக்கூடியவர் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் அவங்கள வந்து ஈடுபடுத்துகிற மாதிரியான சூழ்நிலைகள் அவங்களுக்கு அமைந்திருக்கு. ஸோ இப்போ டிப்ரைவ்ட் சில்ட்ரன் பார்த்தோம் இல்லையா, இது ஸ்ட்ரீட் சில்ட்ரன், மோர் ஆர் லெஸ் எல்லாமே ஒன்று தான். டிப்ரைவ்ட் சில்ட்ரன் பிகம்ஸ் த ஸ்ட்ரீட் சில்ட்ரன். ஓகே, ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் அப்படின்னா த சில்ட்ரன் எக்ஸ்பீரியன்சிங் ஹோம்லெஸ்னஸ், வீடு கிடையாது, அண்ட் ஹூ ஆர் லிவிங் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் அ சிட்டி, டவுன் ஆர் வில்லேஜ். வீடு வாசல் இல்லாமல் ஒரு சிட்டிலையோ டவுன்லையோ வில்லேஜ்லையோ ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற குழந்தைங்கள தான் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரீட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியா ஆஸ் எஸ்டிமேட்டட் 1 million or more ஸ்ட்ரீட் சில்ட்ரன் இன் நியூ டெல்லி, கொல்கட்டா அண்ட் மும்பை. நியூ டெல்லி, கொல்கட்டா அண்ட் மும்பை போன்ற பெருநகரங்களில் 1 million மேலே ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க. 1 million ஸ்ட்ரீட் சில்ட்ரன் மட்டுமே. And as of 2011 census, over 11 million of children. 2011ல இப்போ 2021 அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு 11 million children இன்னும் எத்தனை மில்லியனாக மாறியிருப்பாங்கன்னே நமக்கு எண்ண முடியாது. மோர் காமன் மேல் சைல்டு, இஃப் ஃபீமேல் சைல்டு இஸ் abandoned they lured into prostitution. மோர் காமனாக பார்த்தோம்னா மேல் சைல்டு தான் வந்துட்டு ஸ்ட்ரீட் சில்ட்ரனாக இருக்காங்க. இஃப் இன் கேஸ் ஃபீமேல் சில்ட்ரன் abandon ஆனால் கூட, தனித்து விடப்பட்டாலும் அவர்களை வந்துட்டு ப்ராஸ்டியூஷனில் ஈடுபடுத்திடுறாங்க. யாரும் இல்லாத குழந்தைகளுங்க அப்படிங்கும்போது ஈஸியாக அவங்களால இவங்களை கையகப்படுத்த முடியுது, அவங்க தேவையில்லாத வேலைகளில் அந்த குழந்தைங்களை ஈடுபடுத்திடுறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் இன்க்ரீசஸ் எவ்ரி இயர். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறாங்க எவ்ரி இயர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 32% ஆஃப் அவர் பாப்புலேஷன் இஸ் லிவிங் பிலோ த பாவர்ட்டி லைன். நம்ம இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷனில் 32%, 32% வந்துட்டு பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு வருமானமோ ஒரு நிரந்தர வாழ்க்கை இல்லாமல் இருக்கிற நேரத்தில் அந்த குழந்தைங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே ஸ்ட்ரீட் சில்ட்ரனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காசஸ் ஃபார் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் சில்ட்ரன். ஸ்ட்ரீட் சில்ட்ரனுக்கு வர ப்ராப்ளம்ஸ்க்கு என்னெல்லாம் காசஸ், அதாவது ப்ராப்ளம் என்னன்னு தெரியும், அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபுட் இருக்காது, ஹெல்த் கிடையாது, எஜுகேஷன் கிடையாது, ஈஸியாக வந்துட்டு அவங்கள கிரிமினல் வேலையில் ஈடுபடுத்துகிறாங்க, ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அவங்கக்கிட்ட அதிகமாக பார்க்க முடியும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கும், இதெல்லாம் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்க்கான காசஸ், இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா, காசஸ் ஃபார் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் சில்ட்ரன், டொமஸ்டிக், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டிஸ்ட்ரப்ஷன். அதாவது வீட்டிலையோ இல்லை வீட்டில் இருக்கிற டொமஸ்டிக் வயலன்ஸோ, வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸான கைவிடப்பட்ட குழந்தைகள், அந்த மாதிரியான குழந்தைகள், எக்கனாமிக் ஒரு பொருளாதார நிலைமையினால் கைவிடப்பட்ட குழந்தைகள், சோஷியல் டிஸ்ட்ரப்ஷன் ஆர் பாவர்ட்டி வறுமையினால், இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸில் வருது. பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபேமிலி, அம்மா அப்பா பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா நீ வச்சுக்கோ நான் வச்சுக்கோன்னு சொல்லி குழந்தை கடைசியில் நடுத்தருவில் வந்துடுது. பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபேமிலிஸ். செக்ஷுவல், ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் அப்யூஸ். செக்ஷுவலாக அப்யூஸ் ஆன குழந்தைங்க, இல்லை ஃபிசிக்கலாக இல்லை எமோஷ்னலாக மனதளவிலையோ உடல் அளவிலையோ
அப்யூஸ் பண்ணப்பட்ட குழந்தைகள், இந்த மாதிரியான குழந்தைகள் வந்துட்டு சீக்கிரமாக ஸ்ட்ரீட் சில்ட்ரனாக டிப்ரைவ்ட் சில்ட்ரனாக வந்துடுறாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டில் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களே வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க, இருக்க முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு ஓடி வர குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்டர்நெட் ப்ரிடேட்டர்ஸ், இப்போ இருக்கிற இந்த சமூகத்தில் சோஷியல் ப்ரிடேட்டர்ஸ், சோஷியல் மீடியா ப்ரிடேட்டர்ஸ், அதாவது சமூக வலைத்தளங்கள், இன்டர்நெட் இணையதளங்கள் மூலியமாக ஈஸியாக குழந்தைங்களை வந்துட்டு அவங்க ப்ரான் பண்ணிடுறாங்க, வலை வீசி பிடிச்சிடுறாங்க. நிறைய ஃபேக்கான இதெல்லாம் நியூஸோ இல்லை ஆசைகள் காட்டியோ அந்த குழந்தைங்களை வந்துட்டு சீக்கிரமாக வீட்டை விட்டு வர வச்சிடுறாங்க. அந்த மாதிரியான குழந்தைகள் ஈஸியாக ஸ்ட்ரீட் சில்ட்ரனாகவும் மாறிடுறாங்க. ஜெண்டர் ஐடென்டிட்டி இஷ்யூஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். ஜெண்டர் ஐடென்டிட்டி இஷ்யூஸ் அப்படிங்கும்போது டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிற குழந்தைங்களை வந்துட்டு அவங்களா வந்துடுறாங்க, இல்லைனா வீட்லேயும் அவங்கள சேர்த்துக்காம ஒதுக்கி வச்சிடுறாங்க. இல்லை மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்களையும் சீக்கிரமாக ஸ்ட்ரீட் சில்ட்ரனாக ஆகிடுறாங்க. வார்ஸ் அண்ட் நேச்சுரல் கெலாமிட்டிஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி போரோ அல்லது இயற்கை சீற்றமோ இதனால் வீடு வாசல் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளும் ஸ்ட்ரீட் சில்ட்ரனாக மாறிடுறாங்க. அண்ட் புவர் ஃபேமிலி பிளானிங், ப்ராப்பர் ஃபேமிலி பிளானிங் இல்லாததுனால அதிகமான குழந்தைகள் அந்த குழந்தைகளை வளர்க்க முடியல, தத்து கொடுத்துடுறாங்க, தத்து கொடுத்த இடத்துல தப்பி போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சைல்ட் டிராஃபிக்கிங் ஒரு முக்கியமான விஷயம், குழந்தைங்களை கடத்துறது. ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை தெருவில் வந்துருச்சு, யாரும் இல்லாத குழந்தையா மாறிடுச்சு அப்படிங்கும்போது அதுக்கான காரணங்கள், அதுவும் நம்ம கண்ட்ரிலலாம் வந்துட்டு நிறையவே அதிகமாகவே இருக்குது. இன்னும் உங்களுக்கு காரணங்கள் எதுவும் தெரியும்னா கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி காசஸ் ஃபார் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் சில்ட்ரன். ரீஹாபிலேஷன் ஃபார் டிப்ரைவ்ட் அண்ட் ஸ்ட்ரீட் சில்ட்ரன். ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ரெமிடியல் மெஷர் கொடுக்க போகிறோம்? டிப்ரைவ்ட் சில்ட்ரன், ஸ்ட்ரீட் சில்ட்ரன் ரெண்டு பேர்த்துக்குமே, ஏன்னா ரெண்டு பேருமே ஒன்று தானே, ஒதுக்கப்பட்ட குழந்தைகள். அந்த குழந்தைகள் தெருவுக்கு வரும்போது தி பிகம் ஸ்ட்ரீட் சில்ட்ரன், அவ்வளோதானே. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சைல்ட்ஸ் ரைட் ஆக்ட். ஃபஸ்ட்டு சைல்ட் ரைட் ஆக்ட், குழந்தைக்கான ரைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆக்டை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எங்கேயுமே எந்த குழந்தையுமே ஆதரவற்ற குழந்தையாக இருந்துடக்கூடாது அப்படின்னு. இப்போ இந்த கொரோனா டைமில் கூட நிறைய குழந்தைகள் பெற்றோரை இழந்துட்டாங்க அப்படிங்கிறனால அந்த குழந்தைங்களெல்லாம் வந்து நிறைய என்ஜிஓஸ் தத்தெடுத்து அவங்கள கேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை எங்கேயுமே வந்துட்டு தனித்து விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய வகையில் சைல்ட்ஸ் ரைட் ஆக்ட் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ், ரீச்சிங் அவுட் டு த புவர் அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் சம் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ் வந்து நிறைய உண்டாக்கணும். அப்படியும் இருக்காங்க குழந்தைங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களை வந்துட்டு ஆர்ஃபனேஜில் சேர்த்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கேர் அண்ட் சேஃப்டி வந்து கொடுக்கணும். Providing free housing, shelter for safe night stay, toilet and bathroom facilities by municipalities and corporation. So municipalities, corporations வந்து இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸு அல்லது ஆதரவற்ற குழந்தைங்க வந்துட்டு ஒரு பக்கம் தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு நைட் ஸ்டேக்கு ப்ராப்பரான ஒரு பிளேஸ் கொடுத்து டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். ப்ரொவைடிங் வித் எஜுகேஷனல் வொகேஷனல் ட்ரைனிங் பை அட்மிட்டிங் தெம் இன் ஆர்ஃபனேஜஸ் ரன் பை சேரிட்டிஸ். சேரிட்டிஸ், நல்லெண்ணத்தில் நடத்தக்கூடிய சேரிட்டிஸ் வந்து எவ்வளவோ இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சேரிட்டிஸில் வந்துட்டு இந்த குழந்தைங்களை அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் எஜுகேஷனும் வொகேஷனல் ட்ரைனிங்கும், சுய வேலைவாய்ப்புக்கான ஒரு ட்ரைனிங்கும் வந்துட்டு கொடுக்கணும். என்கரேஜிங் பப்ளிக் டு டொனேட் லிபரலி பை ப்ரொவைடிங் டேக்ஸ் எக்ஸம்ஷன். பப்ளிக் வந்து நிறைய இந்த மாதிரியான குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்குறதுக்கோ இல்லை சேரிட்டிஸ் வளர்க்குறவங்களுக்கான ஒரு டொனேஷனாவோ வந்துட்டு பப்ளிக் வந்து நிறைய இன்வால்வ் ஆகணுங்கிறாங்க. பப்ளிக் ஜஸ்ட் லைக் தட் வரமாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு டொனேட் பண்ணால் அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியரி கொடுத்தாவது பப்ளிக்கை வந்து இதில் இன்வால்வ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ப்ரொவைடிங் லிபரல் கிராண்ட்ஸ். இந்த மாதிரியான குழந்தைங்களை பேணி பாதுகாப்பதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டிப்ரைவ்ட் சில்ட்ரன் ஆர் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை தரம் கொஞ்சம் மேம்படுறதுக்கு, அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்காகவாவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சோஷியலி டிப்ரைவ்டு கேர்ள்ஸ். சோஷியலி டிப்ரைவ்டு கேர்ள்ஸ் அப்படின்னா ஏன் அதில் பர்டிகுலராக சோஷியலி டிப்ரைவ்டு கேர்ள்ஸ் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த அன்டச்சபிள்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரியான மக்கள் அதில் வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை விட இன்னும் அதிகமாக சஃபர் பண்ணுறாங்க, அவங்களுடைய நிலைமை வந்து இன்னும் மோசமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்துட்டு சோஷியல் டிப்ரைவ்ட் கேர்ள்ஸ் மாத்திரம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இந்த சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சோஷியலி டிப்ரைவ்ட் கேர்ள்ஸ் அப்படின்னா அது மோஸ்ட்லி வந்து இந்த தலித் கேர்ள்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இந்தியன் கேஸ்ட் சிஸ்டம் ஆரம்ப காலங்களில் இருந்தது இல்லையா, வர்ணாஸ் மூலியமாக அவங்க செய்கிற வேலை மூலியமாக வந்துட்டு அவங்கள
அப்பர் கேஸ்ட் லோவர் கேஸ்ட்லாம் பிரித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிராமின்ஸ், அப்புறம் சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ், இந்த மாதிரி 4 வர்ணாஸ் பேஸ் பண்ணி பிரித்தாங்க. பிராமின்ஸ் அப்படிங்கிறவங்க வேதம் படிக்கிறவங்க, இல்லை டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, சொல்லி கொடுக்குறவங்க இவங்க. அதுக்கப்புறம் சத்திரியர்கள் வந்து சோல்ஜர்ஸ் அண்ட் கிங் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க. வைஷ்யாஸ் வந்து ட்ரேடர்ஸ், சூத்ராஸ் வந்து மற்ற வேலைகள் செய்யக்கூடிய ஒரு மேனுவல் லேபராக இருக்கக்கூடியவங்க. இந்த 4 வகையாக வர்ணாஸ் பிரித்தாங்க. பட் இதையும் தாண்டி அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தது. தீண்டத்தகாதவர்கள், அவங்கள தொடக்கூட மாட்டாங்க, அவங்க இருக்கிற பக்கம் கூட போக மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஜென்ரலாக என்ன மாதிரியான வேலைகள் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் க்ளீன் பண்ணுறது, வேறு இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறது. அந்த காலங்களில் வந்து மனித கழிவுகளை வந்து மனிதனே எடுத்த காலங்கள்லாம் இருக்குது. இன்னும் ரிமோட் வில்லேஜஸில் அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடிய ஒரு பீப்புள், இவங்களெல்லாம் வந்துட்டு அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க. அவங்கள தான் வந்துட்டு தலித்தின மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த குரூப்பில் இருக்கிற கேர்ள் சில்ட்ரன், அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் என்ன, அதுதான் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ சோஷியலி டிப்ரைவ் அப்படிங்கிறது வந்து அன்டச்சபிள்ஸ் ஆர் மார்ஜினலைஸ்ட் சொசைட்டி வேர் டினைட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், சோஷியலி அண்ட் கல்ச்சரலி ஐசோலேட்டட். அவங்களுக்கு ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு ரைட்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கப்பெறல. டினைட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், தே ஆர் சோஷியலி அண்ட் கல்ச்சரலி ஐசோலேட்டட். மொத்தமாகவே சொசைட்டிலேருந்து ஒதுக்கி வச்சாச்சு. தொடவே கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள தீண்டத்தகாதவங்களாம் பண்ணியாச்சு. அது நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பாவ செயல் இல்லையா. எக்கனாமிக்லி தே ஆர் வெரி புவர் அண்ட் தே டோன்ட் ஹாவ் எனி பவர் அட் ஆல். அவங்க வந்து ரொம்ப புவராகவும் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பவரோ எந்த ஒரு இதுவோ கிடையாது. மேஜர் ஆஃப் தேம் ஆர் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆர் தலித்ஸ். அவங்கள தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், தலித் இன மக்கள் ஆர் ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் அதர்ஸ். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இன்னொருத்தரை சார்ந்து தான் அவங்களுடைய வாழ்க்கைக்காக இருக்கிறாங்க. ஸோ இந்த தலித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலித் இஸ் அ நேம் ஃபார் குரூப் ஆஃப் பீப்புள் who used to belong to the lower caste in India in traditional Varna hierarchy and were characterized as untouchables. Now they are called a scheduled caste. ஆக்சுவலாக நம்ம சொன்ன மாதிரி அந்த வர்ணா ஹைராக்கி இருக்கு இல்லையா, பிராமின்ஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ், அதில் அந்த வர்ணா ஹைராக்கியில் லோவர் கேஸ்ட், லோவஸ்ட் கேஸ்ட், அடியில் இருக்கிறதுலையே தாழ்த்தப்பட்ட ஒரு கேஸ்டாக கொடுத்த அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்துட்டு தலித் அப்படின்னு பேர் சூட்டப்பட்டாங்க. அவங்கள வந்து அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்துட்டு அவங்கள ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹாவ் வெரி லோ லிட்ரஸி ரேட். அவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. இப்போ தான் வந்துட்டு அந்த இனத்திலிருந்து மக்கள், அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு நிறைய பேர் படித்து கஷ்டப்பட்டு மேலே வராங்க அப்படின்னு சொல்லலாம். தலித் கேர்ள்ஸ் அண்ட் தேர் ப்ராப்ளம்ஸ். அவங்க என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் பர்டன் டு ஃபேமிலி. அந்த கேர்ள்ஸ் வந்து ஏன் இந்த இடத்துல மெயினாக தலித் கேர்ள்ஸ்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கேர்ள்ஸ் வந்து ஒரு குடும்ப சுமையாக நினச்சாங்க. கேர்ள் அப்படின்னாலே அது பேர்டன் தான் ஃபேமிலிக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அதனால என்ன ஆயிடுச்சாங்க, அட் வெரி யங் ஏஜ், ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டு ஒரு 7 வயசு 8 வயசு குழந்தையே பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகள் செய்வாங்க. அடுத்து அவங்களுக்கு அப்புறம் இருக்கிற தம்பி தங்கைகளை பார்த்துப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு தினக்கூலிக்கு வேலைக்கெல்லாம் போவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் வந்துட்டு அவங்க இருந்தாங்க. தே ஷுட் டேக் கேர் ஆஃப் their siblings and their household works at a very young age. டிஃபிகல்ட் டு கெட் 2 ஸ்கொயர் மீல்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு 2 வேளை சாப்பாடு கூட ரொம்பவே கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால அங்கே இருக்கிற குழந்தைகள் மோஸ்ட்லி வந்துட்டு மால்நியூட்ரிஷன் குழந்தைங்க, அதாவது நியூட்ரிஷன் இல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்கிற குழந்தைகளாக தான் இருந்தாங்க. தே ஹாவ் அன் அன்ஹைஜீனிக் லிவிங். அவங்க இருக்கிற ஏரியா வந்து மோஸ்ட்லி பார்த்தா அன்ஹைஜீனிக்காக தான் இருக்கும். ஸோ தே ஈஸிலி ப்ரோன் டு மெனி டிசீசஸ் லைக் அனீமியா ஆர் டிசென்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஹெல்த் கேர் கிடையாது, ஆக்சசிபிலிட்டி கிடையாது, ஹெல்த் கேர் சர்வீசஸ் போகிற அளவுக்கு ஒரு ஆக்சசிபிலிட்டி கிடையாது. ஸோ ஜென்ரலாகவே அங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து பார்த்தோம்னா ரொம்ப புவர் ஹெல்த்தோடு தான் இருந்தாங்க. தே டோன்ட் ஹாவ் எனி எஜுகேஷன், ஸோ தே ஆல் இல்லிட்ரேட்ஸ். அண்ட் புவர் எக்கானமி, பாவர்ட்டியில் வறுமையினால், புவர் எக்கானமினால் அக்ரிகல்ச்சர், விவசாயங்க, வயலுக்கு வேலைக்கு போகிறது, இல்லை டாய்லெட் கிளீனிங்க்கு, ஸ்வீப்பிங், ஆஃபீஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ், இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்துட்டு குழந்தைகள், கேர்ள் சைல்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டு ஈடுபடுத்தப்பட்டாங்க. தே ஹாவ் அன் ஏர்லி மேரேஜ் அட் 13 இயர். பியூபர்ட்டி ஏஜ் அட்டைன் பண்ண உடனேவே, பியூபர்ட்டி ஆன உடனேவே அந்த குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏர்லி மேரேஜ் அட் 13 இயர்ஸ் அண்ட் 13 இயர்ஸ்லேயே மேரேஜ் ஆகிறனால தி டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் ஃபேமிலி பிளானிங்லாம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது தே ஹாவ் மோர் ஃப்ரீக்வெண்ட் டெலிவரிஸ். நிறைய குழந்தைகள், அவங்களே ஒரு சின்ன குழந்தை தான், 13 வயசில் அவங்களுக்கு என்ன தெரியும், அந்த குழந்தைக்கு நிறைய குழந்தைகள், ஃப்ரீக்வெண்ட் டெலிவரிஸ்லாம் இருந்தது. இந்த மாதிரி ஏர்லி மேரேஜ், ஃப்ரீக்வெண்ட் டெலிவரிஸ், இதனால் என்ன ஆகும், ப்ராப்பர் ஹெல்த் கேர் கிடையாது, ஆக்சசிபிலிட்டி கிடையாது. நல்ல ஒரு ஹெல்த்தி ஒரு இருக்கிற அந்த ஒரு
இவங்களுக்கே வந்துட்டு ப்ரெக்னென்சி வந்து எவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ராப்பர் ஹெல்த் கேர் கிடையாது, நியூட்ரிஷன் கிடையாது. பட் அதுலேயும் ஏர்லி மேரேஜ், அதில் ஏர்லி ப்ரெக்னென்சி, அதுலேயும் வந்து ஃப்ரீக்வெண்ட் டெலிவரிஸ், இந்த மாதிரி இருக்கும்போது அப்போது அந்த குழந்தைங்களுடைய உடல் இல்லை அந்த ஹெல்த் வந்து எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கணும். அதனால் ஹை மொராலிட்டி ரேட்ஸ் வந்தது. அதிகமான குழந்தைகள் சீக்கிரமாக இறக்க தொடங்கினார்கள். அந்த டெலிவரி டைம்லேயே வந்துட்டு நிறைய குழந்தைங்க இறந்து போகிறாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் நியூட்ரிஷன் இல்லாமல் இந்த மாதிரியாக பிறக்கும்போது அந்த குழந்தைங்களும் இறந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள், இல்லை பிறந்து இறக்கக்கூடிய குழந்தைகள், அந்த மாதிரி ஹை மொராலிட்டி ரேட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம், எப்படி அட்ரஸ் பண்ணலாம் இந்த இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லோக்கல் பாடிஸ் டு என்ஷூர் த பேசிக் அம்யூனிட்டிஸ் இன் தலித் செட்டில்மெண்ட்ஸ். அந்த தலித் இன மக்கள் செட்டில் ஆகிருக்கிற அந்த இடங்களில் வந்துட்டு ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி அங்கே இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு வகையை ஏற்படுத்தி கொடுக்கணும் வழி. ப்ரொவைடிங் ஃபுட் கமோடிட்டிஸ் அட் சப்சிடைஸ்டு ரேட் அட் ரேஷன் ஷாப்ஸ். அவங்களுக்கு வந்து ரேஷன் ஷாப்பில் சப்சிடிஸோட ஃபுட் கமோடிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். ப்ரைமரி ஹெல்த் கேர் அண்ட் ஸ்கூல் ஷுட் பி அட் ரேடியஸ் ஆஃப் 2 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு ப்ரைமரி ஹெல்த் கேரும் ப்ரைமரி ஸ்கூல் அட்லீஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்கிங் ஸ்கூல் எஜுகேஷன் ஃப்ரீ அண்ட் ஆல் த ரெக்வயர்ட் திங்ஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸ்கூல் எஜுகேஷனும் சரி, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையான அந்த யூனிஃபார்மோ புக்ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். லிபரல் கிராண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். அந்த குழந்தைகள் வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸும் தங்கி படிக்கிறதுக்கு கூட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஃப்ரீ மிட் டே மீல்ஸ் அண்ட் பஸ் பாசஸ். அவங்க போயிட்டு வரத்துக்கு பஸ் பாசஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அண்ட் மிட் டே மீல்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்கணும். அண்ட் 4 கிராம் கோல்டு அண்ட் எசென்ஷியல் யூட்டென்சில்ஸ் ஃபார் மேரேஜ். பெண்களை வந்து திருமணம் செய்து கொடுக்குறாங்க அப்படின்னா தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்தது இல்லையா. 4 கிராம் கோல்டு ஃபார் மேரேஜ் அண்ட் யூட்டென்சில்ஸ், பாத்திரங்கோ இல்லை அதுக்கு என்ன தேவையான ஒரு சீர்வரிசையோடு அந்த குழந்தைங்களை திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இதே வந்துட்டு அந்த குழந்தைங்க படித்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண ஒரு பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா 8 கிராம் கோல்டும் 25,000 rupees கேஷ் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் ஹூ ஹேவ் பாஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து இருக்கும் கூட. Implementing reservation of seats in education and employment and implementing relevant act to safeguard from sexual violence and caste issues. Sexual violence ஓ இல்லை caste issues ஓ இல்லை அதற்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ட் வந்து லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த குழந்தைங்களை எவ்வளோ செக்ஷுவல் ஹராஸ் பண்ணாலோ, எந்த குழந்தைய செக்ஷுவல் ஹராஸ் பண்ணாலும் லா கண்டிப்பாக வேணும். இவங்களுக்குன்னு குறிப்பிடும் போது caste issues இருந்தாலும் அந்த லா மூலிமா கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு லா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இம்ப்ளிமெண்டிங் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியிலேயோ வேலை வாய்ப்புகளையோ ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய குழந்தைகள் வந்து கொஞ்சம் படித்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பார்க்குறோம். அதாவது SC ST அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. SC அப்படிங்கிறது ஷெட்யூல்டு கேஸ்ட். அவங்கள தான் இப்போ நம்ம பார்த்தோம் தலித் இன மக்கள்னு சொன்னாங்க. அதில் இருக்கிற கேர்ள்ஸ் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ST. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்களை விட இன்னும் பின்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு மக்கள். அதாவது எப்படி அப்படின்னா இவங்க மலை வாழ் மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப ரிமோட்டாக போய் ரீச்சே பண்ண முடியாத இடங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்துட்டு இந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், பழங்குடியினர் அப்படின்னு சொல்லலாம். பழங்குடியினர், மலைவாழ் மக்கள், இந்த மாதிரியான மக்கள்கள். ட்ரைப்ஸ் அதாவது அவங்க யார் ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் மெனி ஜெனரேஷன் தட் ஆர் லார்ஜ்லி செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் ஆர் கிளியர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் டாமினன்ட் சொசைட்டி. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டி, எல்லா மக்களும் இருந்து வாழக்கூடிய வகையில் இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டி. இந்த மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டியிலிருந்து தனித்து இந்த சமூகத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, தொடர்பே இல்லை அப்படிங்கிற வகையில் ஒரு இனத்தவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்கள தான் வந்துட்டு நம்ம ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பழங்குடியினர். ஆக்சுவலாக அங்கேருந்து வந்ததான் நம்ம எல்லாருமே. ஒரு காட்டுலேயும் மலையிலையும் இந்த மாதிரியான ஒரு ஏன்ஷியன்ட் லைஃப்பில் தானே நம்மளும் அங்கேருந்து நம்ம மாடர்னைசேஷன் ஆகிட்டோம். பட் அவங்க வந்து மாடர்னைசேஷன் ஆகாமல் எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டையும் அக்செப்ட் பண்ணாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் கிளியராக டிஃப்ரெண்ட்டாக மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டிலேருந்து தனித்து இருக்கிறாங்க. அவங்கள தான் வந்துட்டு நம்ம ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் தமிழ்நாடு தெர் ஆர் தோடாஸ், இருளஸ், குறும்பஸ், இந்த மாதிரி நிறைய மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. தோடாஸ், இருளர்ஸ், குறும்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க.
அவங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் அந்தமான் தீவுகள் அந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தா அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவே இருக்கும். ஒரு பர்டிகுலர் லிமிட்க்கு மேலே நம்ம உள்ளே போக முடியாது. ஏன்னா அங்கே வந்து இன்னும் பழங்குடி இனத்தவர் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளெல்லாம் பார்த்தா புதுசாக இருக்கும். நம்ம பேசுகிற பாஷை புரியாது, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தெரியாது, ஒரு ட்ரெஸ் எப்படி போடணும், ட்ரெஸ்ஸு போடணுமா அப்படிங்கிற ஒரு சென்ஸ் கூட அறிவு கூட இல்லாத அளவில் தான் அவங்க வந்துட்டு நம்ம சொசைட்டி விட்டு தள்ளி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ட்ரைப்ஸ் இன்னும் ப்ரிவைல்டாக தான் இருக்காங்க. ஸ்டில் டிவாய்ட் ஆஃப் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ். அவங்களுக்கு இன்னும் எந்த ஒரு மாடர்ன் ஃபெசிலிட்டிஸும் அவங்கள ரீச் ஆகலை, அவங்க அதை நோக்கியும் வரவும் இல்லை. எஜுகேஷன், எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட் எதுவுமே வந்துட்டு அங்கே கிடையாது. ட்ரைபல் உமன் நீட் டு ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இந்த சொசைட்டி. அந்த சொசைட்டியில் ட்ரைபல் உமன்ஸ் வந்து ரொம்பவே சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க சமூகத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. தே ஆர் ஸ்டில் நாட் மச் எக்ஸ்போஸ் டு தி அவுட் சைட் வேர்ல்ட் அண்ட் ஆர் கன்ஃபைன் டு தேர் கம்யூனிட்டி ஒன்லி. அவுட் சைட் வேர்ல்டுக்கு நம்ம இங்கே இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்க இந்த சமூகத்துக்கு அவங்க ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகலை, அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. Most of the primitive tribes still lives in hills, dense forest with difficult terrain. Primitive tribes அப்படிங்கும்போது இன்னும் பழங்குடியின மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, ப்ரிமிட்டிவ்னா ஆதி காலத்து அந்த குரூப்பை சேர்ந்த மக்கள் வந்துட்டு இன்னும் ஹில்ஸில் மலைகளையும் டென்ஸ் ஃபாரஸ்ட்லையும் காடுகளுக்குள்ளேயும் டிஃபிகல்ட் டெரைனா ரொம்ப ஒரு கடினமான ஒரு இடங்களில் வந்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள போய் ரீச் பண்ணுறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ப்ராப்பர் ரோட் ஃபெசிலிட்டிஸோ ஒரு ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோ எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியான இடங்களில் இன்னும் இன்றைக்கும் இப்போவும் வந்து மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த மாதிரியான மக்களை தான் வந்துட்டு நம்ம ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் இவங்க வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அவுட் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவங்க தனித்து இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு போய் ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும். ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயங்களாக புரிய வச்சு அதை வந்துட்டு கொண்டு வரணும். அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்டில் ஆக்சஸ் டு ஹெல்த் கேர், என்விரான்மெண்ட், எஜுகேஷன் இது எல்லாமே கொடுக்க முற்படணும். அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஹெல்த் கேர் இருக்கணும், என்விரான்மெண்ட் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும், எஜுகேஷன் இருக்கணும். அண்ட் மெஷர்ஸ் ஆர் டு பி டேக்கன் டு ப்ரொவைட் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வொகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங், கன்செஷன், ஸ்டைஃபன், ஸ்காலர்ஷிப், புக்ஸ், ஸ்டேஷனரிஸ் இது எல்லாமே கொடுக்கணும். அந்த இனத்திலிருந்து யாராவது ஒருத்தங்க படிக்க வராங்க, முன்னுக்கு வராங்க, முனைப்போடு இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஊக்கப்படுத்தி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். மெஷர் டு ப்ரொவைட் பேசிக் கம்யூனிட்டிஸ் அண்ட் ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அவங்க இருக்கிற இடங்களுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸும் ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸும் ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான எல்லா ஒரு வாழ்வதற்கு தேவையான எல்லா வழிவகைகளும் செய்து கொடுக்குற அளவில் இருக்கணும். இது எல்லா விஷயங்களுமே வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஒரு டெய்லி லைஃப்பில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு திடீர்னு ஒரு மலைவாழ் மக்கள் இல்லை பழங்குடியினர் மக்கள் என்ன மாதிரியான கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படின்னு கேட்டால் எழுத முடியும் இல்லையா. ஸோ இது எல்லாமே நீங்கள் இதில் இருக்கிற நோட்ஸை ஒரு ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் ஆடப் பண்ணி உங்களுடைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போது இந்த மார்ஜினலைஸ்டு குரூப் ஆஃப் சில்ட்ரனில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சில்ட்ரன் லிவிங் இன் அர்பன் ஸ்லம்ஸ் பார்த்தோம், சில்ட்ரன் க்ரோயிங் அப் இன் பாவர்ட்டி பார்த்தோம். இதில் டிப்ரைவ்ட் சில்ட்ரன், ஸ்ட்ரீட் சில்ட்ரன் அண்ட் சோஷியலி டிப்ரைவ்ட் கேர்ள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் மார்ஜினலைஸ்டு குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்